ஜின்கள் எதை கொண்டு படைக்கப்பட்டார்கள்? ஜின்களுக்கு அன்பு பாசம் உண்டா? ஜின்கள் சிந்திக்கக்கூடிய பகுத்தறிவு உண்டா? ஜின்களை கட்டுப்படுத்த முடியுமா? உருமாற்றம் செய்யப்பட்ட ஜின்கள் குறித்தும் ஜின்களினுடைய ஆற்றல் குறித்தும், அதாவது அதனுடைய சக்தி குறித்தும் முழுவதுமாக இந்த வீடியோவிலே இன்னும் பல தகவல்களோடு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலே நாம் பார்க்க இருக்கிறோம். வாருங்கள் நம்மளுடைய வீடியோவிற்கு செல்லுவோம். ஜின்கள் குறித்து முழுமையாக இந்த வீடியோவிலே நாம் அல்லாஹ்வும் அவனுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவ்வாறாக இந்த மனித சமூகத்திற்கு ஜின்கள் குறித்து சொல்லுகின்றார்கள் என்பதை முழுமையாக நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜின்களுடைய படைப்பை கூறக்கூடிய நேரத்திலே 15வது அத்தியாயம் 27வது வசனத்திலே கூறுகின்றான், கடுமையான வெப்பமுடைய நெருப்பால் இதற்கு முன் ஜின்னை படைத்தோம் என்றும், மேலும் 55வது அத்தியாயம் 15வது வசனத்திலே தீப்பிழம்பிலிருந்து ஜின்னை படைத்தோம் என்று அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகின்றான். மேலும் அல்லாஹ்வினுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே 5722வது ஹதீஸாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தியை ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். வானவர்கள் ஒளியால் படைக்கப்பட்டனர், ஜின்கள் தீ பிளம்பால் படைக்கப்பட்டனர். ஆதி மனிதர் நம் தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உங்களுக்கு குர்ஆனிலே கூறப்பட்டுள்ளதை போன்று தட்டினால் ஓசை வரக்கூடிய களிமண்ணிலிருந்து படைக்கப்பட்டார் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் சொல்லுகின்றார்கள். ஆகவே ஜின் படைப்பு தீ பிளம்பிலிருந்து படைக்கப்பட்ட ஒரு படைப்பாகும். ஆம், இங்கே நெருப்பால் படைக்கப்பட்ட இந்த ஜின் வகைதான் சைத்தான்களுடைய ஒரு வகை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே 7வது அத்தியாயம் 179வது வசனத்திலே கூறக்கூடிய நேரத்திலே நம்மை போன்று ஜின்களுக்கும் பகுத்தறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் இது நல்லது இது கெட்டது என்று நல்லுணர்வு பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் கூறுகின்றான், நிச்சயமாக நாம் ஜின்களிலும் மனிதர்களிலும் அநேகரை நரகத்திற்கென்றே படைத்துள்ளோம். அவர்களுக்கு இருதயங்கள் இருக்கின்றன, ஆனால் அவற்றை கொண்டு அவர்கள் நல்லுணர்வு பெறமாட்டார்கள். அவர்களுக்கு கண்கள் உண்டு, ஆனால் அவற்றை கொண்டு அவர்கள் இறைவனின் அத்தாட்சிகளை பார்ப்பதில்லை. அவர்களுக்கு காதுகள் உண்டு, ஆனால் அவற்றை கொண்டு அவர்கள் நற்போதனையை கேட்க மாட்டார்கள். இத்தகையோர் கால்நடைகளை போன்றவர்கள் இல்லை, அவற்றை விடவும் வழிகேடர்கள். இவர்கள்தான் நம் வசனங்களை அலட்சியம் செய்பவர்களாவார்கள் என்று அல்லாஹ் இங்கே கூறுகின்றான். ஆக மனிதர்களை போன்று ஜின்களுக்கும் இதயம் இருப்பதாகவும் கண்கள் இருப்பதாகவும் கேட்பதற்கு காதுகள் இருப்பதாகவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 7வது அத்தியாயம் 179வது வசனங்களிலே குறிப்பிடுகிறான். அல்லாஹ்வினுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி அஹ்மத் என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே 3085வது ஹதீஸாகவும், தப்ரானி என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே 4364வது ஹதீஸாகவும் ஜின்கள் சிலர் பாம்புகளாக உருமாற்றப்பட்டுள்ளனர் என்று நபிகள் நாயகம் கூறுகின்றார்கள். ஆகவே எல்லா பாம்புகளும் ஜின்கள் அல்ல, சில ஜின்களாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சம்பவத்திலே ஒரு ஹதீஸ் இருக்கின்றது. அதை நாம் படித்தால் தெரிந்து கொள்ளலாம். அந்த செய்தி முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே 4502வது ஹதீஸாக இடம்பெறுகின்றது. வாய்ப்புள்ளவர்கள் முஸ்லிமை திருப்பி அதை பார்த்துக் கொள்ளலாம். அதை போல முஸ்லிமிலே 4504வது ஹதீஸாகவும் 2 ஹதீசுகள் இடம்பெறுகின்றன. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான், ஜின்களும் ஆண்கள் பெண்கள் என்று உண்டு என்று. ஆம், 72வது அத்தியாயம் 6வது வசனத்தில் நிச்சயமாக மனிதர்களில் உள்ள ஆண்கள் சிலர் ஜின்களில் உள்ள ஆடவர்கள் ஆண்கள் சிலரிடம் காவல் தேடிக் கொண்டிருக்கின்றனர். இதனால் அவர்கள் ஜின்களில் உள்ள அவ்வாடவர்களின் அந்த ஆண்களின் மமதையை பெருக்கிவிட்டனர் என்று அல்லாஹ் இங்கே கூறுகின்றான். ஆக ஜின்களில் ஆடவர்கள், அதாவது ஆண்கள் பெண்கள் இருப்பதாக இந்த வசனங்கள் நமக்கு சொல்லுகின்றன. அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காரியம் கழிவறைக்கு செல்லக்கூடிய நேரத்திலே செய்வார்கள். புகாரிலே 142வது ஹதீஸாக இடம்பெறுகின்றது. அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இறைவா, அருவருக்கத்தக்க செயல்கள், இழிவான எண்ணங்கள் ஆகியவற்றை தூண்டும் ஆண் பெண் ஷைத்தானின் தீங்கிலிருந்து உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ஆக இதிலிருந்து ஜின்கள் ஷைத்தான்கள் ஆண் பெண் இருப்பதாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லக்கூடிய செய்தியை நாம் இப்பொழுது பார்த்தோம். அடுத்ததாக ஜின்களும் இனப்பெருக்கம் செய்யும். ஆம், 18வது அத்தியாயம் 50வது வசனத்திலே, என்னையன்றி ஷைத்தானையும் அவனது சந்ததிகளையும் பிள்ளைகளையும் பொறுப்பாளர்களாக்கி கொள்கிறீர்களா? அவர்கள் உங்களுக்கு எதிரிகள், அநீதி இழைத்தோர், பகரமாக்கியது மிகவும் கெட்டது என்று அல்லாஹ் இங்கே கூறுகின்றான். ஜின்களுக்கும் அன்பு பாசம் நேசம் இருக்கக்கூடிய செய்தியை அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே 5312வது ஹதீஸாக, அன்புக்கு, அதாவது அன்பின் 100 பாகங்கள் அல்லாஹ்வுக்கு உரியது. அதிலே ஒரே ஒரு பாகத்தை மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும்
மிருகங்கள், ஊர்வன ஆகியவற்றுக்கும் இடையே இறக்கினான் என்று இங்கே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள். ஆகவே நமக்கு எப்படி பாசம் நேசம் இருக்குமோ அதுபோன்று ஜின்களுக்கும் இருப்பதாக இங்கே அல்லாஹ்வினுடைய தூதர் சொல்லுகின்றார்கள். அதை போன்றுதான் மிருகங்களுக்கும் இருப்பதாக சொல்லுகின்றார்கள். ஒரு தாய், ஒரு மிருகத்தாய், அதாவது ஒரு மான் தன்னுடைய கன்றுக்குட்டியை எப்படி நேசிக்கும் நாம் எல்லோரும் பார்த்திருப்போம். அது அல்லாஹ்வினுடைய அன்பை கொண்டது. ஆக அருமை சகோதரர்களே, ஜின்களுக்கும் இங்கே அன்புகள் இருப்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் சொல்லுகின்றார்கள். மேலும் ஜின்களும் இறக்கக்கூடியவர்களே அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். புகாரி என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே 7383வது ஹதீஸாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரார்த்தனை ஒன்றை செய்தார்கள். இறைவா, உன் கண்ணியத்தின் பெயரால் பாதுகாப்பு கோருகிறேன். உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை. ஜின் இனத்தாரும் மனித குலத்தாரும் இறந்து விடுவார்கள், ஆனால் நீ இறக்க மாட்டாய் என்று சொல்லுகின்றார்கள். ஆக இதிலிருந்து ஜின்களும் மனிதர்களும் இன்ன பிற அனைத்தும் இறந்துவிடும். ஆனால் அல்லாஹ் தனித்தவன், அவன் இறப்பு கிடையாது, அவனுக்கு பிறப்பு கிடையாது என்பதை இங்கே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஜின்களுடைய ஆற்றல் குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அதாவது ஜின்கள் வலிமை மிக்க ஒரு படைப்பு என்பதை அல்லாஹ் 27வது அத்தியாயம் 38வது வசனத்திலே நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலகட்டத்திலே நடந்த ஒரு அற்புதமான வரலாற்றை கூறுகின்றான். அதாவது பக்கத்து நாட்டு அரசி இணை வைத்துக் கொண்டிருந்தக்கூடிய காலகட்டத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த அரசவையிலே இருந்த ஜின்களுக்கு சொல்லுகின்றார்கள். அப்போது அதிலே ஜின் ஒன்று கூறியது, நீங்கள் உங்கள் இடத்திலிருந்து எழுப்பதற்கு முன் அதை நான் உங்களிடம் கொண்டு வந்து விடுவேன். நிச்சயமாக நான் அதற்கு சக்தியுள்ளவனாக, நம்பிக்கை உரியவனாக இருக்கிறேன் என்று அந்த ஜின் கூறியது. உங்களுடைய கண் மூடி திறப்பதற்குள் அதை உங்களிடம் கொண்டு வந்து விடுவேன் என்று அந்த ஜின்கள் கூறியது. ஆக அந்த ஜின்களும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எழுவதற்கு முன்பாகவே அந்த சிம்மாசனத்தை, அந்த ராணியினுடைய சிம்மாசனத்தை அந்த பக்கத்து ஊரிலே இருந்து இங்கே கொண்டு வந்தக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் வர்ணித்து பேசுகின்றான் திரு குர்ஆனிலே. இப்போது ஜின்களை நாம் வசப்படுத்த முடியுமா என்பதை நாம் பார்க்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே 38வது அத்தியாயம் 35வது வசனத்திலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட ஒரு பிரார்த்தனையை இங்கே கூறுகின்றான். என் இறைவனே, என்னை மன்னித்தருள்வாயாக, அன்றியும் பின்னர் எவருமே அடைய முடியாத ஓர் அரசாங்கத்தை எனக்கு நீ கொடை அளிப்பாயாக. நிச்சயமாக நீ மாபெரும் கொடையாளியாவாய் என்று கூறினார். ஆகவே நாம் அவருக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தோம். அது அவருடைய கட்டளைப்படி அவர் நாடிய இடங்களுக்கெல்லாம் இலகுவாக அவரை சுமந்து சென்று கொண்டிருந்தது. மேலும் ஜின்களை நாம் வசப்படுத்தி கொடுத்தோம். இப்படியாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாருக்கும் இதற்கு பிறகு கிடைக்காத ஒரு அரசாங்கத்தை எனக்கு இறைவானி தாய் என்று கேட்டபோது அவ்வாறே நாம் செய்தோம் அவருக்கு என்று அல்லாஹ் இங்கே சொல்லி முடிக்கிறான். அப்படி என்றால் யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் தான் ஜின் வசப்படுத்தி அல்லாஹ் கொடுக்கிறான், காற்றை வசப்படுத்தி கொடுக்கிறான். ஆகவே ஜின்னை வசப்படுத்த முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. இங்கே அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் சொல்லுகின்றோம். அந்த வசனத்தை முழுவதுமாக பார்ப்பதற்கு அல் குர்ஆனிலே 38வது அத்தியாயம் 35வது வசனத்தில் இருந்து நீங்கள் 39வது வசனம் வரைக்கும் படித்தால் நிச்சயமாக தெரியும். அல்லது நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை நீங்கள் பார்த்தால், படித்தால் நிச்சயமாக அது குறித்து உங்களுக்கு தெரியும். அதே போல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு நாள் தொழுகையிலே ஜின் இடையூறு செய்த போது அந்த ஜின்னை அவர்கள் கட்டி வைத்தார்கள். இந்த செய்தி புகாரியிலே 461வது ஹதீஸாக இடம்பெறுகிறது. அப்போது அந்த ஜின்னை கட்டி வைத்த போது பிறகு கொஞ்ச நேரத்திலே அவிழ்த்து விட்டார்கள். நபித்தோழர்கள் எல்லாம் என்ன ஆயிற்று என்று கேட்டபோது, ஒரு ஜின் நேற்றிரவு நான் தொழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே எனக்கு திடீரென்று இடையூறு செய்ய வந்தது, நான் அதை கட்டி வைத்தேன். ஆனால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், இறைவா, எனக்கு பின் வேறு எவருக்கும் நீ வழங்காத ஒரு ஆட்சியை எனக்கு வழங்குவாயாக என்ற என் சகோதரர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த வேண்டுதல் எனக்கு நினைவுக்கு வந்தது. அதனால் நான் அதை அவிழ்த்து விட்டு விட்டேன் என்று நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஆக இங்கே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலை கொடுக்கவில்லை, மாறாக காத்துக்கொள்ளுகின்ற ஆற்றலை மட்டுமே கொடுத்தான். அதாவது கட்டி வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அங்கே அவிழ்த்து விட்டவுடன் அந்த ஜின் ஓடிவிட்டது என்ற செய்தியும் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும்.